பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஹரே க்வாசோ க்வாசோ சகல ஜகதாத்மா ஹரிரிதீஹி பிரபியுதே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதகாஹ அத பஸ்யாத் விஷ்ணு நகிவதிதோ ஈசோஸ்மி சகசாஹ கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமோ. நாராயணியத்தினுடைய 24வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தில் பிரகலாதனுக்கும் இரண்யகசிபுக்கும் நடக்கக்கூடிய கம்பீரமான ஒரு சம்பாஷணை, ஒரு கர்ஜனனே சொல்லலாம். அதை நேர பார்க்கிற மாதிரி நாராயண பட்டத்திரி இவன் கேள்வி கேட்கறதும் பதில் சொல்லிருக்கிறதும் வர்ணிச்சிருக்கார். பிரகலாதனும் பரமாத்ம தத்துவத்தை, சர்வவியாபித்துவம், அதாவது கண்ணன் எங்குமுளன் அப்படின்ற ஒரு வைபவத்தை எல்லாம் விரிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கான்றத பட்டத்திரி அழகா நமக்கு இந்த ஸ்லோகத்துல தெரியப்படுத்திட்டு இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள திண்டிவனத்தில் பெருமாள் கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ புனர்வசு உயர்ந்த நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய குருவாரமான பௌர்ணமி ஆகிய இந்த தினத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனி சன்னதியாக இங்கு எழுந்தருளியிருக்க அந்த மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைய ஆரம்பித்து விட்டோம். கம்பீரமாக கோதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டு ராமச்சந்திரமூர்த்தியானவர் நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்துடனும் உயர்ந்த திருமண் காப்புடனும் தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார் என்று அழகாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ஒரு புறத்திலே சீதா தேவியானவள் சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு இடது திருக்கையிலே தாமரை பூவைத்தான் அழகாக ஏந்திக் கொண்டு காட்சியை அளிக்க, அவர்களுக்கு அருகிலே மற்றொரு புறம் லக்ஷ்மண சுவாமியானவர் அவரும் வில்லை கையிலே ஏந்திக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். ஹனுமன் இவர்களுக்கு அருகிலே அமர்ந்த திருக்கோலத்திலே கைகளை கூப்பிக் கொண்டு ராம பக்தனாக ராமதாசனாக சேவை அளிக்கக்கூடிய ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் வலத்தை துவங்குகின்றோம். இங்கு அனுமார் 2 மூர்த்திகளாக அழகாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மற்றொரு சன்னதியினுடைய திவ்ய தரிசனம். ஒரு ஆஞ்சநேய சுவாமியானவர் இதோ நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இயற்கையாகவே அமைந்த பிரபையோடு தன்னுடைய நெற்றியிலே திருமண்காப்பை சார்த்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னுடைய 2 கரங்களையும் குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனம். ராமதாசனாக ராம பக்தனாக துளசி மாலைகளை தான் சார்த்திக் கொண்டும் கல்பதித்த திருவாபரணமான மாலையோடும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சிறிய திருவடியினுடைய அழகான திருவடி தரிசனத்தையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருவடியிலே அழகாக 2 தண்டைகளை அணிந்து கொண்டு திருவடியிலிருந்து திருமுடி வரை காட்சியளிக்கக்கூடிய இவருக்கு அருகிலேயே மற்றொரு ஆஞ்சநேயர் சிறிய உருவத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றார். அதாவது ஒரே சன்னதியில் 2 ஆஞ்சநேயர் மூலமூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய அழகான ஒரு வைபவம். இந்த ஆஞ்சநேயர் ராமதாசனாக தான் துளசி மாலைகளை சார்த்திக் கொண்டு யோக ஆஞ்சநேயனாகவும் கால்களை மடக்கிக் கொண்டு ஓலைச்சுவடியை கையிலே வைத்துக் கொண்டு அழகாக காட்சியை அளிக்கின்றார். இதே ஆலயத்திலே நமக்கு உற்சவமூர்த்தி இருப்பாரோ என்று நம்முடைய கண்கள் தேட ஆச்சரியமான உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை தொடரும் முன்பு 2 மூலவரான ஆஞ்சநேய சுவாமிக்கு திவ்ய ஹாரத்தியானது நடக்க அந்த ஆரத்தியின் திவ்ய தரிசனத்தோடு அழகிய உற்சவமூர்த்தியான ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம். அவரும் நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கின்றார். கண்களை அகல விரித்துக் கொண்டு திறந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் அழகான சிகப்பு பரிவட்டத்தை தன்னுடைய தலையிலே கட்டி கொண்டிருக்க, இந்த அனுமாரிடத்திலே நாம் காணக்கூடிய ஆச்சரியமான ஒரு விசேஷமான திருமேனி, அதாவது இவர் சதுர்புஜ அனுமாராக நமக்கு சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது 4 திருக்கரங்களை தான் தரித்துக் கொண்டு
இரு திருக்கரங்களிலே வழக்கம் போல ராமபக்தனாக கூப்பிக் கொண்டிருக்காமல் சங்கு சக்கரத்தோடு சேவை அளிக்கக்கூடியது நமக்கு ஆச்சரியம். இங்கு எவ்வாறு சங்கு சக்கரம் வந்தது? தலவரலாறானது கூறுகின்றது, திந்திரி வனம் என்று இந்த இடத்திற்கு பெயராம். அந்த திந்திரி வனம் தான் மருவி பின்னால் ஒரு காலத்திலே திண்டிவனம் ஆயிற்று. அது வனம் என்று கூறுவதால் காட்டுப்பகுதியாக இருந்தபோது முண்டி, கிங்கிலி, கிலாலி ஆகிய அரக்கர்கள் கொடுஞ்செயல் புரிய ஓயாது முனிவர்களை அழிக்க ஆரம்பிக்க, அப்போது இங்கு லட்சுமி நாராயண பெருமாள் அனுமாருக்கு தன்னுடைய சங்கு சக்கரத்தை அளித்து அவர்களை அழித்து சங்கு சக்கரத்தோடு காட்சியளிக்குமாறு உத்தரவிட்டாராம். அவர்களை அழித்த அனுமான் இங்கு சங்கு சக்கரத்தோடையே தங்கிவிட்டார். சோலிங்கபுரத்திலே இருப்பது போல இங்கும் சங்கு சக்கரத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தி, அவருடைய திருவடி தரிசனம், அவைகளோடு நாம் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருளை பெற்றுக்கொண்டு நாராயணீயத்தின் 24வது தசகத்தில் 10வது ஸ்லோகத்தில் பிரகலாதனுடைய பதிலை கம்பீரமாக கேட்பதற்கு நாம் திரும்பிவிட்டோம். அவரும் பட்டத்திரையும் துவங்க ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, அத பశ్చాத் விஷ்ணு நகிவதி துமி சோஸ்மி சகசா கிருபாத்ம விஸ்வாத்மனே பவனபுரவாசினே மிருடயமாம். குருவாயூரப்பா, பிரகலாதன் கம்பீரமா பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்பா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலேயும் உளனெனில் உளனவன், அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்திலையும் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனேயே இவனுக்கு மறுபடியும் கோபம் வந்துருத்து. எல்லா இடத்திலையும் இருக்கான்னு சொல்றிய, எந்த இடத்துல இப்ப இருக்கான்? நம்மளோட வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல குவாசவு இப்ப இருக்கிற இடத்தை நீ காட்டு. அப்பா, இப்ப இருக்கிற இடம்னு சொன்னா நான் எப்படி காட்ட முடியும்? அவரவர் தம தம அறிவரி வகவகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அப்பா, அவருடைய சிந்தனைக்கு ஏத்த மாதிரி பட்டத்திரியோட ஸ்லோகம் ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு அப்படி ஒத்து போறதுதான் அதிசயம். எங்க இருக்கான்னா உங்க சிந்தனை எங்க இருக்கோ அங்க இருப்பார். அவரவர் வழி வழி அறிவறி வகவகை நாமத்தான் தேடணும். நம்முடைய மனசுல வந்து உட்காருனா அங்க உட்கார்ந்து இருப்பார், வெளியில நிறைஞ்சிருந்தா வெளியில நிறைஞ்சிருப்பார், இந்த இடத்துல இருப்பார் அந்த இடத்துல இருப்பார்னு எப்படி சொல்ல முடியும்? அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. உங்களுக்கு பகவான் நீங்க இல்லைன்னு நினைச்சா அவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்க மாட்டான். நான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு நினைக்கிறதுனால நீங்க மிரட்டக்கூடிய உங்க குரல், உங்களுடைய உச்சரிப்பு, வார்த்தையில கூட என்னுடைய வழியானது எங்கேயும் இருக்கான்னு நினைக்கிறதுனால நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால எத்தனை மிரட்டி கேட்டாலும், எத்தனை திருப்பி திருப்பி கேட்டாலும் அவன் இருக்கக்கூடிய இடம் திடவிசோ பெருவழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதாய் அவையவை தொரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளல் சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. மறுபடியும் ஆழ்வாருடைய பாசுரம் தான் பட்டத்திரிக்கு. நிருசிம்மாவதாரம்ன்றது உயர்ந்த அவதாரம். அதுல இந்த பிரகலாதன் ஸ்தாபிச்ச ஒரு தத்துவம் இருக்கு, சர்வ வியாபித்துவம், எல்லா இடத்திலையும் இருக்கான்னு இவன் சொன்ன பதில சுவாமி தேசிகனோடும் ஆழ்வார் பாசுரங்களோடும் ஆதிசங்கரோட கராவலம்பத்தோடும் பட்டத்திரியோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா பிரகலாதன் சொன்ன அழகு பாகவத மூலத்தோடையும் நமக்கு ஒத்து போகும். அத்தனை அழகு ஆழ்வார் சொல்றார். திடவிசும் பெருவழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் அவையவை அவைதோறும் சர்வவியாபி சகல ஜகதாத்மா கரிரிதீகே. பட்டத்திரி சொன்னது இந்த ஒரு வாக்கியம் தான். அதுக்கு ஆழ்வார் எத்தனை பெரிய பாசுரம். உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை, கடல், ஆகாயம் எல்லா இடத்திலையும் பறந்திருக்கான். அப்ப பெரிய இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம்ப்பா. சின்ன இடத்துல கூட இருப்பான், உடலுக்குள்ள உயிராக இருப்பான். அது மாத்திரம் இல்ல, ஒரு சின்ன வழக்கு இருக்க, அந்த வழக்கை ஏத்திரமான அந்த ஒரு சுடர் இருக்கணும். சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. அவன் சுடராக இருப்பான், வழக்காகவும் இருப்பான். அப்ப அவன் சர்வ வியாபி. அந்தர் பகிஷ்ய தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இதான் வேத வாக்கியத்துல என்ன சொல்றதோ அதத்தான் பிரகலாதன் குருவாயூரப்பா இங்க ஸ்தாபிச்சானாமே. அவன் இல்லாத இடம் கிடையாது. கோபம் வந்துருத்து இவனுக்கு. எல்லா இடத்திலையும் இருக்கான், எல்லா இடத்திலையும் இருக்கான்னு நீ சொல்றையே பிரகலாதா,
கையில கதையை எடுத்துக்கோங்கப்பா. நீ எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்னதுனால ஒரு இடத்தை தட்டுறேன். அப்படி நான் தட்டக்கூடிய இடத்துல இருந்து உங்க சுவாமி வரலேன்னு சொன்னா நீ சொன்னது பொய்ன்னு ஆயிடுமோனோ? அப்பா அதுக்கு அவசியமே இருக்காது. அழகா சொன்னான் பிரகலாதன், தட்டியதோறும் வருவன் நரசிங்கன். தட்டியதோறும் வருவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க ஒரு இடத்தை தட்டினா அங்க ஒரு நரசிம்மன் வருவான். இங்க இருந்துதான் வந்து ஆச்சு. அப்ப இந்த இடத்துல இருப்பானான்னு நீங்க இன்னொரு இடத்தை போய் தட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. 10 இடத்தை தட்டினாலும் 10 இடத்துல நிருசிம்ம ரூபமாக என் சுவாமி தட்டியதோறும் தட்டும் தோறும் வந்து கொண்டே இருப்பவன் சர்வ வியாபியான என்னுடைய நரசிம்ம மூர்த்தி. அவரை போய் நீங்க தட்டினா வருவானான்னு கேட்கிறீங்களே, வராட்டா என்ன பண்ணுவேன் வேற கேட்கிறீங்களே, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல நீ சொல்லு, உங்க சுவாமி தட்டின இடத்துல வரலன்னா என்ன பண்ணுவேன்னா? பிரகலாதன் சொன்னா, அப்பா உங்க கையை கொடுங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க தட்டின இடத்துல இருந்து என் சுவாமி வரலன்னா நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன்னா. நீ ஒண்ணு எனக்கு பண்ண வேண்டாம், நான் ஒரு இடத்தை தட்டுறேன், அங்கேருந்து உங்க நாராயணன் வரலன்னு சொன்னா அன்னிலேந்து ஓம் நமோ நாராயணாயான்ற திருநாமத்தை சொல்றத விட்டுடணும். அந்த பகவத் சிந்தனை கூடாது, அவனுக்கு ஆதரவா பேசக்கூடாது. அந்த நிமிஷத்திலேருந்து ஓம் இரண்யாய நமகான்னு எம் பேரை சொல்லணும். மறுபடியும் பாடசாலைக்கு போகணும், அங்க உன்னுடைய ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கணும். இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கறியா? உங்க சுவாமி நான் தட்டின இடத்துல இருந்து வரலன்னா நீ எனக்கு எல்லாம் பண்ணணும்னா. அப்பா கையை பிடிச்சு இழுத்தான் பிரகலாதன். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் முத்ருத்த புஜமுஜ்யதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். அப்பா திருப்பி திருப்பி ஒரு சத்தியம் என்ன, 3 சத்தியம் நான் பண்ணி கொடுக்கிறேன். நீங்க தட்டின இடத்துல என் சுவாமி வருவான். அவன் கேசவனாக வரலாம், நாராயணனாக வரலாம், மாதவனாக வரலாம், நரசிம்மனாக வருவான். எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. எப்படி வந்தாலும் அவனுடைய மூல ஸ்வரூபம் இருக்கே, அது ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபம். அந்த பேரைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களை ஜாக்கிரதைப்படுத்துறேன். தட்டுறதுக்கு முன்னாடி கையில கதையை கீழே வச்சுட்டு பார்த்த இடந்தோறும் நரசிம்மமூர்த்தி இருக்கிறதா தியானம் பண்ணிட்டு அப்படியே ஒரே ஒரு தடவை என் கூட ஓம் நமோ நாராயணான்னு நீங்க சொன்னா உங்க உயிர் பழைக்கும். அதை விட்டுட்டு என்கிட்ட விதண்டாவாதம் பண்ணிட்டு உங்க உயிரையும் இழந்து ராஜ்யத்தையும் இழந்து அனாவசியமா பேரை கெடுத்துக்காதீங்க. பகவான் எங்குமுளன் கண்ணன் அப்படின்ற ஒரு வைபவத்தை அவன் சகல ஜகதாத்மா ஹரிரிதீகே அவன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திண்டிவனத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய ஆலயத்தில் போகி பண்டிகையான வெள்ளிக்கிழமை சேர்ந்த உயர்ந்த தினத்திலே ஆண்டாள் நாச்சியார் மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி, கோயிலுடைய தாயாரான கனகவல்லி தாயார், மூலவர், உற்சவர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.